ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய நெக்ஸ்ட் மூவியான SK26 இந்த படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு இன்றைக்கி வெளிவர போகுது. ஸோ இந்த ஒரு படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி 6/1 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தை RKFA தயாரிக்கிறாங்க அண்ட் சிவகுமார் முருகேசன் இயக்குறாரு அப்படி மாதிரி சொல்லி இன்றைக்கி நம்ம ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு படத்தோடைய ஹீரோயின் அண்ட் மியூசிக் டைரக்டர் அப்டேட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தாய்க்கிழவி டேரக்டர் தான் இயக்குறாரு. ஸோ இப்போ தாய்க்கிழவி படம் ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு அப்படி மாதிரி சொல்லி ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு அப்படி மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இந்த படத்தை ஆல்ரெடி ஒரு விநியோகஸ்தருக்கு வித்துட்டாங்க 10 கோடிக்கு. ஆனால் அவர் 2 கோடி அட்வான்ஸ் கொடுத்திருந்தார். பேலன்ஸ் பணத்தை இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்ததுனால இப்போ இதோடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் இன்னொரு பெரிய நிறுவனத்துக்கு விற்றுருக்காங்க. ஸோ அதனால் இதோடைய ரிலீஸ் டேட் ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி எதுவும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு படத்தை கண்டிப்பாக எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம எஸ்கேனுடைய நெக்ஸ்ட் மூவி இயக்க போகிற டேரக்டருடைய ஃபஸ்ட்டு மூவி அப்படின்னால. ஸோ நேற்று ராதிகா மேம் நம்ம எஸ்கேனை ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட உண்மையாக செம்ம ஃபன்னாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்த தாய்க்கிழவியோடைய ப்ரோமோ அதுவும் பயங்கரமாக இருந்தது. சோசியல் மீடியா செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ தாய்க்கிழவியாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் SK26 இருக்கட்டும், இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.